பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 34 அதிகாரம் 10 ஸ்லாம் சாப்டர் 34 verse 10 வேதம் சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஆமென். இந்த காலை வேளையில் ஏசப்பா நம்மோடு அதுதான் பேச போகிறார். என்னை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ குறைகள் இருக்குல்ல. ஆசீர்வாதத்தில் குறை, நன்மையில் குறை, சந்தோஷத்தில் குறை, நிம்மதியில் குறை, செய்கிறத வேலையில் நம்மளுக்கு வருதான வருமானத்தில் குறை, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையே குறையாக தான் இருக்குது இல்லைங்களா? ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியல. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, யாரெல்லாம் என்னை தேடுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஒரு குறை இல்லாதபடிக்கு அவங்க வாழ்க்கையில் வாழ வைப்பேன். ஆமென். ஆகையால் இந்த நாளில் கூட ஏசப்பா நம்ம ஒரு வார்த்தை மூலியமாக ஏசப்பா நம்மோட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் யாரெல்லாம் ஏசப்பாவை தேட ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கைக்கு தான நன்மையின் குறைகளை மாற்றுவார், ஆசீர்வாதத்தில் குறைய மாற்றுவார். நம்முடைய இன்கமில் நமக்கு ஒரு குறை இருக்கல, நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனாலும் ஒரு குறை. ஆனால இந்த நாள் ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் என்னை தேட ஒப்பு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் ஆண்டவர் நம்ம முழுமையாக நம்ம தேடுகிறோம், வேலைன்னு ஓடுறோம், பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான் விடு அப்புறமா பார்த்துக்கலாம், சர்ச்சுக்கு தானே போகணும் அப்புறமா போகலாம் விடு, வேதம் தானே வாசிக்கணும் அப்புறமா வாசிக்கலாம் விடு, இது நம்ம ஜெபம் தானே பண்ணணும் அப்புறமா ஜெபம் பண்ணலாம் விடு, டைம் கிடைக்கும் போது பண்ணலாம். இல்லைங்க, ஆகிய இடத்த உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறது இன்னைக்கு ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே எனக்கு டைம் கிடைச்சா நான் ஆண்டவரே அப்போ உங்களுடைய சமூகத்துக்கு வருவேன், ஜெபம் பண்ணுவேன், இசப்பா நான் வேதம் வாசிப்பேன், முதலாவது உண்மை நான் தேட என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கைக்கு தான் எல்லா குறைகளை அவர் மாற்றி ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் இசப்பா நிரப்ப போகிறாரு. சந்தோஷத்தை குறையாக இருக்குதா, சமாதானத்தில் குறை, ஒரு பிஸ்னஸில் குறை, வாழ்க்கையில் குறை, ஒரு ஆரோக்கியத்தில் குறை, எல்லா வச்சும் கர்த்தர் மாற்றி உங்களை ரெட்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கிற குறைகளாம் மாற்றி அதை நிறைவாக்க உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த நாளில் எங்களோடு நீ பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் இசப்பா எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இது வரைக்கும் இசப்பா உண்மை தேடாமல் இந்த பாவங்களை மன்னிங்க. இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இசப்பா உண்மை தேட இசப்பா உண்மை நாடு எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா குறைகளை மாற்றி போடுங்க. ஒரு பரிபூர்ண நன்மைகளால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பி ஆண்டவரே எங்களை ஆஸ்வதிக்கப்படியான நாங்கள் செபிக்கிறேன். அப்படி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றுமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.